எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அப்துல்லா பேசுகிறேன். அப்படி நல்லா இருக்கிறீங்களா? குறிப்பாக எமோஷனலை நாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம். உணர்ச்சிகள் அப்படின்னு இருக்குல்ல, உதாரணமாக திடீர்னு வார கோபம், திடீர்னு வார ஆசை, இதெல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கட்டுப்படுத்தக்கூடாது. எமோஷனில் கட்டி வைக்கிறது, அடக்கி வைக்கிறது, இது எல்லாமே தப்பு. உளவியல் ரீதியாக, மார்க்க ரீதியாக எல்லாத்துலேயுமே தப்பு. அப்போ என்ன பண்ணணும்? எமோஷனில் மேனேஜ் பண்ண, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் அதை நிர்வகிக்க தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா, திடீர்னு ஒரு ஆசை வருது, எங்களோட லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசை வருதுன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், நம்ம இலக்கு என்ன, நம்ம எதிர்காலத்தில் எதை அடைஞ்சிக்க போகிறோம், அப்போ அடையிற அந்த இலக்குக்கும் நம்ம ஆசைப்படுற இந்த விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, நம்ம இலக்கை பாதிக்கிறதா இந்த விஷயம் இருக்குன்னா இதை தள்ளி போட்டுணுங்க. அப்போ தான் நினைக்கிற விஷயத்தை அடையலாம். அதனால் எமோஷனலாக முடிவெடுக்கிறத விட்டு தவிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்கணும், அவசரமாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் இலக்கு ஏதோ அதை நோக்கி மட்டுமே போயிட்டுருங்க. இடையில் வர சின்ன சின்ன கஷ்டங்கள், சந்தோஷங்கள், இதுக்காக உங்களோட இலக்கை ஒரு நாளுமே இழக்காமல் முயற்சிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் அழகாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.